உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கடந்த 9 நாட்களாக இளைஞர் தசரா, உணவு மேளா, தசரா கண்காட்சி, மலர் கண்காட்சி, திரைப்பட விழா, குழந்தைகள் தசரா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் களைகட்டின. தசரா விழாவையொட்டி மைசூர் அரண்மனை வண்ண விளக்குகளால் மின்னியது. தசரா விழாவின் சிகர நிகழ்வான ஜம்பு சவாரி மைசூர் அரண்மனையில் விமர்சையாக நடைபெற்றது. $750 கிலோ எடையிலான தங்க அம்பாரியில் எழுந்தருளிய சாமுண்டீஸ்வரி அம்மனை சுமந்தபடி அபிமன்யு யானை செல்ல அதை பின்தொடர்ந்து வந்த காவிரி, ரூபா உள்ளிட்ட யானைகளை மெய் சிலிர்த்து மக்கள் கண்டுகளித்தனர். ஊர்வலத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியபடி கலைஞர்கள் அணிவகுத்து சென்றனர். தொடர்ந்து மாலையில் அரண்மனையில் பன்னி மண்டபத்தில் கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்றன. மைசூர் மன்னர் ஜெயசம்மா ராஜேந்திர வடியார் வீரர்கள் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமார், அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா உள்ளிட்ட பல்துறை பிரபலங்கள் பங்கேற்றனர். குதிரை, யானை, மோட்டார் சைக்கிள் சவாரி செய்து வீரர்கள் சாகசம் நிகழ்த்தினர். கண்கவர் கலை நிகழ்வுகளுடன் மேளதாளங்கள் முழங்க இசை கச்சேரியை மக்கள் ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். இருளை விலக்கி ஒளியை கொடுப்பதை உணர்த்தும் வகையில் கைகளில் தீப்பந்தங்களை ஏற்றி கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். பல்வேறு உருவங்களில் ட்ரோன்கள் வானில் தோன்றி வர்ண ஜாலங்களை நிகழ்த்தின. மைசூர் தசரா விழாவில் ஏறத்தாழ 3000 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு கின்ன சாதனை படைக்கப்பட்டது.
இரவையே பகலாக மாற்றும் வகையில் கண்கவர் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. ஏறத்தாழ 414 ஆண்டுகள் பழமையான மைசூர் தசரா விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.